بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற அந்த ஜுமுஆவினுடைய தொழுகையை அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி ஏக இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அப்படி குழுமி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடந்த வாரத்தினுடைய ஒரு தொடர் உரையாக கூட இது எண்ணிக்கொள்ளலாம். கடந்த வாரத்தில் நாம் நேரம் ஒரு அருட்கொடை என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். இன்றைய ஜுமுஆவுடைய இந்த தருணத்திலே அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் எப்படி வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நம்மளுடைய வாழ்விற்கு ஒரு படிப்பினையாக பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, எப்பொழுதெல்லாம் இந்த நேரத்தை பற்றி நமக்கு செய்திகள் காதில் விழுகிறதோ அல்லது நேரத்தை நாம் எண்ணி பார்க்கின்றோமோ அந்த நேரத்திலெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், நேரம் என்பதை பிற பொருட்களைப் போல நம்மளது நாளைக்கு அடுத்த மாதத்திற்கு அல்லது அடுத்த வருடத்திற்கு என்று பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறோமே, அதே போல் நேரத்தை நாம் சேமித்து வைத்து கொள்ள முடியாது. உதாரணமாக சொல்லப்போனால், நமக்கு பிற்காலத்தில் தேவை இருக்கிறது, அதற்காக இந்த நேரத்தை நாம் சேமித்து வைத்துக் கொள்வோம், அல்லது இந்த நேரத்தில் நாம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை சுகபோகங்களை அனுபவித்து விடுவோம், பின்னாடி நாம் இருக்கத்தானே போகிறோம், பிற்காலத்தில் நேரங்கள் வரதானே இருக்கிறது, அப்பொழுது நல்ல அமல்களை நல்ல காரியங்களை செய்து கொள்வோம் என்ற அடிப்படையில எல்லாம் ஒரு சேமிப்பாக இதை நேரத்தை ஒதுக்கி வைக்க முடியாது, சேமித்து வைக்க முடியாது. இதை ஆழமாக நம்முடைய மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த நேரம் என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நேரம் நம்மை கடந்து செல்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையும் கடந்து செல்கிறது. இதையும் நல்ல தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு மத்தியில் நாம் என்ன செய்கிறோம், இந்த விஷயங்களை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை, உணர்ந்து பார்க்கிறதே இல்லை. இன்னைக்கு இந்த நேரம் போயிடுச்சப்பா, நாம் ஏதாவது ஒரு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் தேவை இல்லை என்று இருந்தாலும் கூட நண்பர்கள் அழைத்தார்கள், சொந்தக்காரர்கள் அழைத்தார்கள் என்ற அடிப்படையிலே இந்த இபாதத்துக்கான நேரத்தை நாம் வேற ஒரு விஷயத்துக்கு செலவிடுகிறோமே, இது போனால் திரும்ப நமக்கு கிடைக்காத, அந்த வணக்கத்தில் ஈடுபட்டால் கூட ஃப்ரெஷ்ஷாக நாம் அந்த உலகத்தில் எதிர்பார்க்குறோம்ல, ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிடணும், எதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சூடு காமிச்சு சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் எதிர்பார்க்குறோமே. அப்போ அதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் நமக்கு தேவைக்கெல்லாம் இப்படி செய்கிறோமே, அப்போ நமக்கு அந்த நேரம் என்பது ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் இபாதத் செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால் என்ன, அதனுடைய சுவையை உணர்ந்து பார்த்தால் என்ன என்ற அடிப்படையிலே இந்த நேரத்தை நாம் சரியானதாக ஒரு தேவையுள்ளதாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினைக்காமல் அதை கடந்து போகக்கூடிய மக்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உலகத்தில் எல்லா மக்களும் அப்படி இருந்துட்டு போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அல்லாஹுடைய அருளால் இஸ்லாத்திலே வீழ்த்திருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திலே திளைத்திருக்கக்கூடியவர்கள், முஸ்லீமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் நேரத்தை மிக மிக பேணுதலாக பார்க்க வேண்டும். அந்த நேரத்தை மிக மிக ஒரு கண்ணியம் வாய்ந்த பேணுதலாக நாம் அதை கடந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரத்தின் முக்கியத்துவத்தை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு காலப்பகுதிகளை நேரப்பகுதிகளை சொல்லி சத்தியம் செய்கிறத பார்ப்போம். அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்யணும்? சத்தியம் செய்கிறதுக்கு என்ன வந்துச்சு அவனுக்கு? எல்லா வசனங்களையும் சொல்வது போல கடந்து விட்டு போயிட வேண்டியது தானே. இந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் அப்படி ஒரு முக்கியம் இருக்கிறத நமக்கு உறுதிப்படுத்தி காமிக்கின்றான். திருமறை குர்ஆனில் 103வது அத்தியாயத்திலே ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் 93வது அத்தியாயம் 1வது வசனம் 2வது வசனம் ஒல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக. ஒல்லைலி இதா சஜா, இருண்ட இரவின் மீது சத்தியமாக. அதே போல 92வது அத்தியாயம் 1 மற்றும் 2வது வசனத்திலே ஒல்லைலி இதா யகஸா, இரவின் மீதும் சத்தியமாக. ஒன்னஹாரி இதாத்த ஜல்லா, பகலின் மீது சத்தியமாக.
இன்னும் ஒரு வசனத்திலே ஒல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, ஒலையாளின் அஸ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான இடங்களிலே இந்த நேர கால பகுதிகளை வைத்து சத்தியம் செய்து மக்களுக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் இந்த நேரத்தின் மீது சத்தியம் செய்வதை வைத்து நாம் ஒரு முஸ்லீம் விளங்கிக் கொள்ள முடியுமா இல்லையா? நேரம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இஸ்லாமிய மார்க்கத்தில். இதை தெளிவாக நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு இந்த நேரத்தை ஒரு துச்சமாக நினைக்க மாட்டோம். நேரம் என்பது ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக நாம் நினைக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் தேடி பார்க்கணும். நமக்கு திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை இருக்குது தானே, ஒவ்வொன்றையும் கால அட்டவணை போட்டு இந்த விஷயத்துக்கு இந்தந்த வசனங்கள், இந்த வட்டியை பற்றி பார்க்கணுமா இந்தந்த வசனங்கள், குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கணுமா இந்த வசன நம்பர்களை போட்டு வச்சிருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் நாம் எதையுமே சிந்திக்கிறது இல்லை. இதை சிந்திக்காதவர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நேரம் என்பது ஒரு துச்சமாக, ஒரு அலட்சியமான விஷயமாக நம்மள்ட்ட இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் நம்ம இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதையும் உணர்றதில்லை. அல்லாஹ் எதற்காக நம்ம படைத்திருக்கின்றான்? இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கிறானே, என்ன காரணத்திற்காக படைத்திருக்கின்றான்? அதை என்னைக்கா செஞ்சு பார்த்துருக்கிறோமா? எத்தனையோ சொற்பொழிவுகளில் கேட்டிருக்கிறோமா இல்லையா? அந்த வசனங்களை அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கேள்விப்படாதவர்களாக இருக்க மாட்டோம். இப்போ அல்லாஹ் எப்படி படைச்சிருக்க நாம நினச்சிக்கிட்டு நாமளாகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், காலையில் எந்திரிக்கணும், ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் போகணும், பொருளாதாரத்தை குடும்பங்களுக்காக சம்பாதிக்கணும், அதே போல் மனைவி மக்களோட குடும்பத்தாரோட நேரத்தை செலவழிக்கணும், நண்பர்கள் எங்கேயாவது கூப்பிட்டாலும் அங்கே போய் நேரத்தை செலவழிக்கணும், திரும்ப வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டு தூங்கணும், காலையில் எந்திரிக்கணும், இப்படி போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கை. உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்க்கையில் அமைத்து வாழ்வது தவறல்ல. ஆனால் அதற்கு இடையிலே நமக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? நேரத்தை வகுத்து தந்த வணக்க வழிபாடுகள் என்ன? இதை என்னைக்கா நம்ம உணர்ந்திருக்கிறோமா? உணராத மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் குடும்பத்தார்களோடு சேர்ந்து இருப்பது எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த மனிதர்களை படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ சொற்பொழிவுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நிச்சயமாக இந்த மனிதர்களையும் ஜின்னத்தையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்பதாக 51வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்ல. இந்த வசனத்தை நாம் என்ன மேம்போக்காக பார்த்துட்டு போயிடுறோம்? வணங்கணும்னு சொல்கிறான்ப்பா, பள்ளிவாசலுக்கு போனோம், வணங்கிட்டோம், போயிட்டோம், முடிஞ்சு போச்சு. இப்படி மேம்போக்காக கடந்து போயிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த வசனம் சொல்ல வர்ற விஷயத்தை கூட நாம் தெளிவாக புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறோம். இதில் இன்னொரு கேட்டகரி மக்களையும் பார்ப்போம். இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கிறோமா இல்லையா? யாரையும் குறை சொல்வதற்கு சொல்லலை. எத்தனையோ பேர் நமக்கு மத்தியில், நம்ம ஊரில், நம்ம பகுதிகளுக்கு அருகாமையில் இருப்பாங்க. அன்றாடம் பிழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், தொழுகண்டா என்னன்னு தெரியாது. சலாத்துக்கு பதில் சொல்லுவாங்க, ஜும்மா தொழுகைக்கு வந்துடுவாங்க, வருடத்திற்கு 2 தொழுகைக்கு வந்துடுவாங்க. ஆனால் மற்ற 5 நேர தொழுகை எங்கே பாய், நமக்கெல்லாம் அதில் நேரம் இருக்குது. வந்தோம்னா குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்கே நேரம் இருக்குது. நம்மளுடைய இபாதத்துன்னு வரக்கூடிய நேரத்தில் நேரம் இல்லை. உலக விஷயம் வரக்கூடிய நேரத்தில் நிறைய நேரம் இருக்குதுப்பா. நம்ம இங்கே மட்டும்தான் போகணுமா, இன்றைக்கி லீவு தானே, இங்கே ஒரு 2 மணி நேரம் இருப்போம், அடுத்து கிளம்பி அந்த இடத்துக்கு போவோம். நேரம் இருக்குது. அது எங்கேருந்து அந்த நேரம் வருதுன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய விஷயம், இபாதத்தான விஷயம், வணக்க வழிபாடான விஷயம்னா மட்டும் நேரம் இல்லை. கடந்து போகிறோமா இல்லையாங்க? நம்மளே சிந்திச்சு பாருங்க, வேற எந்த மக்களையும் சிந்திக்க சொல்ல வேணாம். அப்போ இந்த நேரத்துடைய நம்ம எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம்னா, அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லிட்டான், அல்லாஹ் நான் வணங்காமல் இருக்கிறேன், நான் பள்ளிவாசலுக்கு வர்றேன், தொழுகிறேன், எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு தானே இருக்கிறேன். அந்த அடிப்படையில் போய்கிட்டு இருக்கிற மக்களை நாம் பார்க்குறோம். அப்போ இதுவெல்லாம் தெளிவு இல்லை. இஸ்லாத்தை பற்றிய, இஸ்லாத்தில் நேரத்தை குறித்து சொல்லப்பட்ட அந்த மார்க்கத்தினுடைய தெளிவு, அறிவு இல்லாத காரணத்தினால் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நான் தொழுகிறேன், போகிறேன், வர்றேன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக இஸ்லாத்தில் இபாதத் என்பது வணக்கம், இதை விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வணக்கம் என்ற அந்த பொருள் இருக்கிறது, இபாதத் என்ற அந்த விஷயம் இருக்கிறது, அது ஒரு மிக பரந்த, மிக அதிகமான ஒரு தன்மை கொண்ட ஒரு செயல். அது சாதாரணமாக போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதையும் தவறாக மக்கள் விளங்கி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த நேரங்களை முன்னிறுத்தி, நேரங்களை அதற்காக ஒதுக்கி இபாதத்தான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறத பார்க்குறோம். இந்த இபாதத்தை பற்றி நாம் பார்த்தோம்னா ஒரு சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை நம்மளுக்கு ஏவல் விலக்கல்களாக, ஹலால் ஹராமாக, செய்யலாம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறார்களோ அதை சிந்தித்து பார்த்து நடப்பது ஒரு வகை இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் கட்டளையின்படி நான் இதை செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி, இதை செய்யாத, இதை பிரித்து இந்த அடிப்படையில் நடந்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, மறுமை நாளை வெற்றி தருகின்ற ஒரு இபாதத் வணக்கமாகும். இன்னொரு வகையில் சொல்வது என்று சொன்னால், தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையிலே
அவர் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கிறது. குடும்பத்தார்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் அல்லது வியாபாரத்தில் வேறு வேறு செயல்பாடுகள் நடந்து கொள்றாரு. அந்த செயல்பாடுகளில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை செய்தார்கள் என்று சொன்னால் அதுவும் இபாதத் தான். இப்போ இபாதத் என்றாலே நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்? பெரும்பாலும் நமக்கு மத்தியில்னு சொன்னால் தொழுவணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும், இப்படி விளங்கி போயிட்டு இருக்கிறோம். இதுவும் இபாதத்து தான் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டதாக இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அல்லாஹுடைய கட்டளை எப்படி செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அதுவும் இபாதத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதையும் விளங்கிட்டோம்னு சொன்னால் இப்போ நமக்கு புரியும் இந்த நேரம் என்பது எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்லாத்தில். நேரத்துடைய முக்கியத்துவம் தெரியாததுனால தானே ஃபஜர் இந்த டைம், அசர் இந்த டைம், லோஹர் மஹரிப் இந்த டைம் சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு தொழுதுட்டப்போ நான் இபாதத் செஞ்சுட்டேன்னு போயிடுறோம். மற்ற நேரங்களில் இருக்கவே இருக்கு. வழக்கமாக நாம் சொல்வது போல நவீன சைத்தான் செல்ஃபோன் போய் அதில் எவனை பற்றி பிசாது பேசுகிறான், புறம் பேசுகிறான், என்னென்ன நடக்குது. அதுவும் நம்ம இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பார்த்தோம்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஒரு சாராரு எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க, இங்கிட்டு அங்கிட்டு தலையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னொரு சாரார் இருக்காங்க, எந்த அமைப்பை பற்றி நீங்கள் குறை சொல்லலாம், எந்த அமைப்பு தலைவர்களை பற்றி ஏசலாம், இப்படி நேரத்தை கடத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். என்ன காரணம்? தொழுகை இந்த மாதிரி நம்ம சொன்ன 5 விஷயம் 5 தூண்கள் மேல் நிறுவப்பட்டிருக்குது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே, அது மட்டும்தான் வணக்கம். இப்படி போயிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அப்போ இதை தெளிவாக சிந்திக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு மனிதருக்கு நீண்ட ஆயுள்கள் கொடுக்கப்பட்டு அந்த மனிதருடைய செயல்பாடுகள் அத்தனையும் நல்லதாக அவர் அமைத்து கொண்டார் என்று சொன்னால் அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள். நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கேட்குறோமா இல்லையா? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது யா அல்லாஹ் 5 வேளையும் ஜமாத்தோ தொழுகின்ற பாக்கியத்தை கொடுன்னு இதை கேட்குறோமோ இல்லையோ? என்ன கேட்போம்? உடல் ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய பொருளாதார வசதியை கொடு, எனக்கு கடன் இருந்தால் கடனை நீக்கு, நான் தொழிலில் முன்னேறத்துக்குரிய வாய்ப்பை கொடு, இதை நல்லா கேட்குறோமா இல்லையாங்க? இதை கேட்கும் பொழுது ஹெல்த் நல்லா ஆரோக்கியமாகன்னு கேட்குறோம்ல, அதோடு சேர்த்து எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து ஆரோக்கியமான வாழ்வை தந்து நல்ல 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 அமல்கள் எதுவெல்லாம் நீ ஆகமானதாக ஆக்கி வைத்திருக்கிறாயோ அதை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கூடியா அல்லா, அந்த காரணத்திற்காக எனக்கு நீண்ட ஆயுளை கூடியா அல்லா என்று என்னைக்காவது பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, எந்த ஒரு மனிதன் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அவரது செயல்கள் அத்தனையும் நல்லவையாக அமைந்து விட்டதோ, நல்லவையாகனா நாம் என்ன நினச்சிக்க கூடாது? நல்லா சாப்பிட்டேன், சம்பாதிச்சு நல்ல விதமாக பொருளாதாரத்தை நல்லா சாப்பிட்டேன், குடும்பத்தில் மனைவி மக்களையும் சாப்பிட வச்சேன், குடும்பத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் நல்லா சாப்பிட்டாங்க, இப்படி நல்லவே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நல்ல அறங்கள், அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள், ரோட்டில் வரும்பொழுது ஒரு மக்களுக்கு இடையில இருக்கிற ஒரு கல்லை நவத்தி போடுறோமா, முள்ள நவத்தி போடுறோமா, அது நன்மை தான். இதே மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன உலக வாழ்க்கையில். அப்போ அதுவெல்லாம் செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறாங்களே, நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு நல்ல விஷயங்களை நல்ல அமல்களை என்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்கிறாரே அவர்தான் மனிதர்களை மிக சிறந்தவர் என்பதை சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ அந்த நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டுன்னு அந்த வரக்கூடிய நேரத்திலேயே அந்த நேரத்தினுடைய முக்கியம் எவ்வளவு, கொடுக்கப்படுற அந்த ஆயுள் நேரத்தில் அவர் நல்லவற்றை அதிகமாக செய்யக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்குறோம். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் ஒரு பக்கம், உலகத்தினுடைய மற்ற செயல்கள் ஒரு பக்கம், நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற தொழுகை, இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? தொழுகைக்கு நேரம் வகுத்து வச்சிருக்கிறோம்ல. இன்னைக்கு பெரும்பாலான எல்லா பள்ளிவாசல்லையும் பார்க்குறோம், ஒரு காலகட்டத்தில் வக்து சலாத்துன்னு போர்டில் தான் எழுதி போடுவாங்க, இன்னொரு காலத்தில் அப்படியே நம்ம இங்கே வச்சிருக்கிறோமே இதே போல் இதை விட பிரம்மாண்டமான வக்து சலாத்தினுடைய அந்த லைட்டுகள்லாம் ஜொலிக்கும், அப்படியே ஒரு பச்சை கலரில் கட்டம் கட்டி இருக்கிறோம், அப்போ உள்ளுக்கு என்னென்னமோ கலரில் இருக்கும், லோஹருக்கு ஒரு கலரில் இருக்கும், இதுவெல்லாம் தெளிவாக செய்கிறோம். பள்ளிவாசலுக்கு போனாலும் அதை பார்க்குறோம். எத்தனையோ அப்ளிகேஷன் நம்மளுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம், வக்து நேரத்துக்கு பேங்க் சொல்லக்கூடிய அப்ளிகேஷனையும் வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பேசுகின்ற விஷயம் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்து தான். அப்போ எல்லாவற்றையுமே சிந்திக்கணும். அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அந்த வக்துக்கு நாம் தொழுகிறோமா கரெக்டா? லோஹருக்கு அந்த வக்துக்கு போய் தொழுகிறோமா? இதிலே நம்ம பல கேட்டகரியை பிரிக்க முடியும். தொழுகையில் 3 வேளை தொழக்கூடியவர்கள், 4 வேளை தொழக்கூடியவர்கள், வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மா தொழ வரக்கூடியவர்கள், வருடத்திற்கு அதுக்கு கூட இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க, வருடத்துக்கு 2 பெருநா தொழுகை மட்டும் வரக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இதுவெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். தொழுகையை பற்றி அல்லாஹ் எந்த அளவு சொல்லி காமிக்கிறான் நமக்கு. நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயெல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி சொல்கிறான், தொழுகையை பற்றி சொல்லுவான். தொழுகையை சொல்லிட்டு தான் சொல்லுவான், வா அகீமு ஸலாத்த வா ஆத்து ஸகாத்த,
எத்தனையோ வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம், 90க்கும் மேற்பட்ட இடங்கள், எத்தனையோ இடங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். எங்கெல்லாம் ஜக்காத்தை பற்றி பேசுகிறானோ தொழுகையை பற்றி பேசுவோம். அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே. அல் பையினா சூரா அந்த அத்தியாயத்தை ஓதுனா கூட அதில் சொல்லுவோம். அது அதிகமாக ஓதக்கூடிய வசனம் சின்ன வசனமாக இருக்குதுல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள சூறாவாக இருக்குது, பெரிய அத்தியாயம் கொண்டதா இல்லை. அப்போ நம்ம இதை சிந்திக்கிறது இல்லை. தொழுகையை பற்றி இந்த அளவுக்கு இத்தனை இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால் ஏன் சொல்கிறான்? நீ தொழுகாம ஜக்காத்தா கொடுத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசமே இந்த தொழுகை தான் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல சொல்லும் பொழுது முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே, அது இந்த தொழுகை தான் என்பதை சொல்லி காமிக்கிறாங்க. அந்த உடன்படிக்கையை விட்டு விட்டால் காஃபிர் ஆகிவிடுவான்னு சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல நிராகரிப்பவனுக்கும் நிராகரிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் தொழுகை தான் சொல்றாங்க. யார் இந்த தொழுகையை விடுகின்றானோ நிராகரித்தவன் ஆகி விடுகிறான் சொல்றாங்க. அப்ப தொழுகையை விட்டு விட்டு நிராகரித்து விட்டு பணங்காசு இருக்குன்னு ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா உனக்கு அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவானா? அப்ப சிந்திக்கணுமா இல்லையா? ஜக்காத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம், அதுக்காக நேரத்தை ஒதுக்குறோம், ஆனா தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்கலையே. அப்ப தொழுகைக்கான நேரம் வீண் விரயம் செய்யப்படுது. அப்ப தொழுகைக்கான நேரத்தை விட்டு விட்டு தொழாமல் அந்த நேரத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு ஜக்காத்து கொடுத்தா ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆனால் நம்ம அப்படித்தான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரமலான் மாதம் 30 அந்த நோன்புல தொழுதா போதும், ஜக்காத்து கொடுத்தா போதும், இப்படி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா மற்ற நாட்கள்ல நாட்கள் இல்லை, மற்ற நாட்கள்ல நேரங்கள் இல்லை, மற்ற நாட்கள்ல உங்களுக்கு மரணம் வராது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ரமலான் மாதத்துடைய நேரம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்ப தொழுகையை பற்றி இந்த அளவுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, இந்த தொழுகை என்பது நம்பிக்கை கொண்டவர் மீது தொழுகையானது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக இருக்குது என்பதாக சொல்லி காமிக்கின்றான். 4வது அத்தியாயம் 103வது வசனம். இதை சிந்திச்சு பார்த்துருக்குறோமாங்க? தொழுகையை ஏற்கனவே நம்ம கேட்டகரி பார்த்த மாதிரி இன்னொரு இதுலேயும் ஒரு கேட்டகரி பார்க்க முடியும். எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும், எப்படிப்பட்ட வருமானம் வந்தாலும், எப்படிப்பட்ட லாபம் கிடைச்சானோ தூக்கி போட்டு தொழுகை நேரத்துக்கு ஜமாத்துக்கு தொழுகைக்கு போகிற ஒரு குரூப்பை நம்ம பார்ப்போம். இன்னொரு கூட்டம் அசரு தானப்பா, சரி மகரிபு வரையும் டயம் இருக்குல்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம், அந்த வக்துக்குள்ளே போய் தொழுகிறத பார்ப்போம். இன்னொரு கேட்டகரி எப்படி இருக்கிறாங்க? ஆமாம் லொஹருடைய டைம் போயிடுச்சு, இந்த 3:15 ஆயிடுச்சு, அசருக்கு பாங்க சொல்ல போகிறாங்க, ஒரே தெரியா போயிட்டு முன்னாடி லொஹரை தொழுது அப்புறம் அசரை தொழுது கொஞ்சம் ஜமாத்தோட சேர்ந்து இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறத பார்க்குறோம். நமக்கு மத்தியில் இருக்குதா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் சமயத்தில். அப்போ இப்படிலாம் இருக்கிறோமா இல்லையா? அப்போ என்னன்னு கேட்குறேன், உன்னுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடுவதற்கு ஒரு நண்பரையோ ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் போகிற நேரம், அவரை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்க முடிகிறது, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கும் இல்லை என்றால் நேரத்தின் முக்கியத்துவம் தெரியல. அப்போ அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான், இந்த தொழுகை என்பது நம்பிக்கை கொண்டோர் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. யார் மீது? யா அய்யுஹன்னாஸ்னு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கூப்பிடல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது இந்த தொழுகை. அதனால தான் நீங்கள் பாருங்க, அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறான், நிறைய தடவை பேசியிருக்கிறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, மனிதர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் கூப்பிடல, நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். எப்போ நீங்கள் நுழைய முடியும்? தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹுவால் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் முழுமையாக இஸ்லாத்தில் நுழையக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த வசனங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் உள்ளே மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் தொழுகையை விடக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான எச்சரிக்கை திருமறை குர்ஆனில் நிறைய செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அதை நம்ம பார்க்கணும். இது கேள்விப்பட்ட வசனங்கள் தான். 74வது அத்தியாயத்தில் 42வது வசனம் முதல் 47வது வசனம் வரை அதிகமாக கேட்டிருக்கிறோம். சில பேருக்கு மனப்பாடமாக கூட சொல்லுவாங்க, கேட்டோம்னா மார்க்கத்தில் அதிகமாக பற்று இருக்கக்கூடியவர்கள், தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் மனப்பாடமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அல்லாஹ் ஒரு ஏற்பாடை பண்ணுறான். நாளைக்கு மறுமையில் என்ன ஏற்பாடு? எழுப்பி கணக்குகள்லாம் தீர்க்கப்பட்டு தண்டனைகள் கொடுக்கப்பட்ட பிறகு சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்துகிறோம். அப்போ சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, நார்மலாக சாதாரணமாக எல்லாரையும் பற்றிலாம் கேட்கறது இல்லை. இங்கே யார் இங்கே உலகத்தில் ஒன்றாக சேர்ந்து வளர்ந்துருக்கிறார்களோ வாழ்ந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் பார்ப்பாங்க, உலகத்தில் என் கூட பல நல்ல காரியங்களுக்கு நீ வந்திருக்கிறியப்பா,
இப்போ ஒரு சில பேர் நம்ம ஒரே ஏரியாவில் இருந்தோம்னா பள்ளிவாசலுக்கு தொழுவ நம்ம போகிற பள்ளிக்கே வந்தாருன்னா அவரை தெரியும், இவர் தொழுவாளி மனுஷன் தொழுவ வர்றாருன்னு. வேறு பக்கத்து ஊரில் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியவர்னா தொழுவுறாருன்னா நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்த மனிதர், பழகிய மனிதர்கள் அல்லாஹ்வுத்தாலா அங்கே ஏற்பாடு செஞ்சிருப்பான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கிற பார்த்து கேட்பாரு, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், உங்களை சக்கர் என்ற இந்த நரகத்தில் நுழைவித்த செயல் எது என்பதாக அவங்க கேட்பாங்க. எத்தனையோ விஷயங்கள் கேட்பதற்கு இருக்குது. ஆனால் எதை பற்றி கேட்குறாங்க? நரகத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, இவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, அவற்றோட பழகி இருக்கிறாங்க உலக வாழ்க்கையில், துனியாவில் ஒரு சில விஷயங்கள் நல்ல மனிதராக இருந்திருக்கிறார், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதவராக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார், அதையெல்லாம் அவருக்கு நினைவுல கொடுக்கப்படும். அவர் கேட்பார், இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை நுழைவித்தது எது என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களில் நின்றும் நாங்கள் இருக்கவில்லை. அப்படின்னா தொழுகக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில். கேட்கக்கூடிய கேள்வி, நரகத்துக்கு ஏன் உங்களை நீங்கள் வந்தீங்க? அதுக்கு சொல்லக்கூடிய பதில், நாங்கள் தொழுகக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அதோடு தொடர்ந்து ஒலம் நக்கு நுத்துஇமுல் மிஸ்கின், அன்றையும் ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவும் இல்லை. வ குன்னா நஹூலு மஅல் ஹாயிலீன், வீணானவற்றில் வீணானவர்களுடன் நாங்கள் மூழ்கி கிடந்தோம் சொல்றாங்க. எந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையில வீணான செயல்பாடுகளில் மூழ்கி இருக்கிறானோ அவனோடு சேர்ந்து நாங்களும் அந்த வீணான விஷயங்களில் மூழ்கி இருந்தோம். வ குன்னானு கஸ்ஸிபு பியௌமித்தீன், இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம். ஹத்தா, எதுவரை தெரியுமா? அத்தானல் யகீன், எங்களுடைய மரணம் வரும் வரை நாங்கள் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது, அந்த நேரத்தை நாங்கள் பொய்யாக்கி கொண்டே இருந்தோம் என்பதாக அந்த மக்கள்கள் அவர்களுக்குள்ளே அந்த பேசிக்கொள்ளக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறோமே. சொல்லக்கூடிய பிரதானமான விஷயம் என்ன? தொழக்கூடியவங்களா இல்லை, அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. நேரத்தை மிஸ் பண்ணாலும் நேரம் தவறி தொழக்கூடியவர்களாகவும் இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை, உணவளிக்க தூண்டக்கூடியவர்களாகவும் இல்லை. மெயின் பாயிண்ட் என்ன? வாழ்ந்த காலத்தில், நீ கொடுத்த அந்த ஆயுட்காலத்தில், அந்த நேரத்தில் வீணான விஷயங்களில் வீணான மக்களோட நாங்களும் சேர்ந்து மூழ்கி கிடந்தோம். ஹத்தா, எதுவரை தெரியுமா? உன்னுடைய மரணம் என்ன வந்து அடையும் முறை. எல்லா பதிலையும் அவங்கள சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலை நமக்கு வரணுமா? சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்குள்ளே இருந்தாலும் நாம் என்ன நினைக்கணும்னா, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுட்காலம், அதிலே அவன் கொடுத்திருக்கின்ற நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. அதை நாம் வீணடிக்க கூடாது என்ற அடிப்படையில் நாம் அதை விளங்கி அந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய இபாதத்துகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, நாளை மறுமையிலே 5 விஷயங்கள் பற்றி கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு சரி பதில் கொடுக்காத வரை அவனுடைய பாதங்கள் அல்லாஹ்வை விட்டு நவராது மறுமையில். இதையும் கேள்விப்பட்டு, எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான். என்னென்ன? வாழ்நாளை எப்படி கழித்தான், வாலிபத்தை எதில் ஈடுபடுத்தினான். நல்லா விளங்கிடுங்க. அல்லாஹுவால் ஒரு 60 வயசு 70 வயசு வரை இங்கே வாழ்றாருன்னு வச்சுக்கிடுங்களேன். அவருடைய அந்த கருத்து தெரிந்த நாள் முதல், நல்லது எது கெட்டது எது விளங்கிய முதல், தொழுகை கடமையாக்கப்பட்டது முதல், ஒரு மனிதன் அந்த வாழ்நாளை எப்படி கழித்தான் என்று அவனுக்கு கேட்கப்படும். வாலிபத்தை எப்படி கழித்தான், அது ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே. நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கொடுமையான வெயில் நிறைந்த அந்த வெப்பம் மிகுந்த காலகட்டத்தில் ஒரு 7 செயல்கள் செய்த கூட்டத்தாருக்கு அவனுடைய அரசின் கீழ் நிழல் கொடுக்குறான். அதில் ஒருவர் யாரு? வாலிப பருவத்தில் பள்ளிவாசலோடு அந்த இபாதத்துகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வியிட வாழ்நாளை பற்றி, வாலிபத்தை பற்றி கேட்கப்படும். அடுத்தது, செல்வத்தை, பொருளாதாரத்தை நீ எப்படி எந்த வழியில் சம்பாதித்தாய், அந்த பொருளாதாரத்தை எந்த வழியில் நீ செலவு செய்தாய், இந்த 2வது கேள்வியும் கேட்கப்படும். அடுத்தது, கற்றவைகளில் நீ அறிந்த விஷயங்களை, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, உலக விஷயமாக சரி, அதை நீ எந்த வகையில் செயல்படுத்தினாய் என்று இப்படி கேள்விகளை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. வாழ்நாளை கழித்தது, வாலிபத்தை கழித்தது, செல்வத்தை சம்பாதித்தது, செல்வத்தை எப்படி செலவு செய்தது, கற்றவைகள் நீ அறிந்து வைத்த விஷயங்களை எப்படி அதை செயல்படுத்தினாய், அதை கொண்டு என்ன செய்தாய். பல பேர் சொல்கிறோமா இல்லையா, குரானை சரளமாக ஓதுவோம் பாய், என் தம்பி ஹாஃபிலாக ஆயிட்டான் பாய், குரானுடைய அர்த்தங்களை தர்ஜுமா புரிகிற அளவுக்கு நான் இலக்கணம் படிச்சிருக்கிறேன் பாய், எல்லாம் செஞ்சிருக்கிற, என்ன செலவு செஞ்ச, சரி இதை ஒரு பக்கம் வச்சுருவோம், உலகத்து கல்வியை கரைச்சி குடிச்சிருக்கிறேன் பாய், அதை மார்க்க ரீதியோடு செயல்படுத்துவதற்கு எப்படி நீ உதவி இருக்கிற.
அப்போ இந்த கேள்விகள் கேட்கப்படாத வரை, அதுக்கு சரியான பதில் கொடுக்காத வரை அவனுடைய அந்த மனிதனுடைய பாதம் தன்னுடைய இறைவனிடமிருந்து நகர முடியாது என்பதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்தியை சொல்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாம் வெளியில் தொழிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனவொடனே நாம் என்ன செய்கிறோம்? டிவியை பார்க்குறோம், அரசியலை பேசுகிறோம், வீண் அரட்டைகளில் மூழ்கி கிடக்கிறோம். இன்னும் நம்ம ஆட்கள்லையே எக்கச்சக்க பேரை பார்க்குறோம். நமக்கு மத்தியிலே பழகம் தெரிஞ்சவா சொல்கிறோம். நம்ம இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி ஓடுது, பெரும்பாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணுக்கும் அந்தரத்தில் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரூம்களில் அறைகளில் என்ன நடக்குமோ அதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறான். அதை ஒரு கூட்டம் முஸ்லீம்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் வெக்கங்கட்டு போய் அதற்கு நேரத்தை செலவழித்து அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். புகாரி கிதாபு வெளியில் வந்துருக்கிறது, வாலியமாக இருக்கிறது. அதை எடுத்து நபி தோழர்களுடைய வரலாறை பார்க்கலாம், நம் கண்முன்னே அந்த காட்சிகளை கொண்டு வரலாம். இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குறது இல்லைங்க, நேரம் இல்லை. ஏன்பா நீ குரானை நல்லா மனப்பாடம் ஓதுறியப்பா, ஒரு சூறாக்களை மனப்பாடம் பண்ணி பள்ளிவாசலில் தொழுக வச்சான்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, பிக் பாஸ்லையோ சீரியல்லையோ கரெக்டாக சொல்லுவாங்க. அதை விட கொடுமை, ஒரு படம் புதுசாக வெளியாக இருக்கும், இந்த கிளைமாஸை பாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்துருச்சுப்பா, அதை அப்படியே காப்பி அடிச்சு இப்போ போட்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இசையமைப்பாளர் என்ன காப்பி அடிக்கிறான், எந்த பாடல்லேருந்து காப்பி அடிக்கிறான். இதுக்கு நேரம் இருக்குது. தொழுகையை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நேரம் இல்லை. நிச்சயமாக கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் முதல்ல பார்த்த அந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழி, வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் வரை உங்களுடைய பாதம் நகராது. வாழ்நாளை கழித்தாயினா அந்த நேரத்தை, ஆயுட்காலம் நேரம் இருக்குது, அதை எப்படி கழிச்ச. அப்போ இதையெல்லாம் உள்வாங்கியவர்களாக விளங்கியவர்களாக இந்த நேரம் என்பது நமக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி போன வார உரையில் அல்லாஹுடைய அருட்கொடை தான் இந்த நேரம் என்று பார்த்தோமோ, அப்போ அந்த அல்லாஹுடைய அருட்கொடையான இந்த நேரத்தை நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை விலக்கிக் கொள்ளுங்கள், எதை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே நம்முடைய நேரத்தை நாம் முக்கியத்துவம் என்றால் கருதி அமைத்துக் கொள்வோம். அதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக என்று கூறி முதல் உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஏராளமான செய்திகள் நேரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இருக்கின்றன. ஆனால் நேரமின்மையால் நாம் அதை பார்க்க முடியாது. அடுத்ததாக நாம் இன்னொரு விஷயத்தை முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், பொருளாதார நஷ்டமோ அல்லது குடும்பத்தார்களுக்கு மத்தியில் உயிரிழப்பு நஷ்டமோ, எந்த வகையில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலும் பெரும்பாலும் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, மாற்று மத சகோதரர்களாக நாம் பார்ப்போம். ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். ஆனால் ஒரு இஸ்லாமியனாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, காலத்தை திட்டுவதன் மூலமாக ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கின்றான். யார் சொல்லக்கூடிய வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. யார் சொல்வதாக சொல்லி காமிக்கிறாங்க? ஒரு மனிதன் தனக்கு ஏற்பட்ட முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் தனக்கு ஏற்படக்கூடிய இந்த துன்ப காலத்திலே, சோதனை காலத்தில் என்ன நேரம்ப்பா, அவனுக்கெல்லாம் நேரம் எவ்வளவு நல்லா இருக்குது, பள்ளிவாசலில் போய் தொழ மாட்டேங்கிறான், குர்ஆன் ஓதி பார்த்தது இல்லை, நோன்பு வச்சு பார்த்தது இல்லை, இப்படி சொல்லிட்டு நான் எல்லாமே செய்கிறேனே, எனக்கு இப்படி போய் அல்லாஹ் ஏற்படுத்துகிறானே, எனக்கு நேரமே சரியில்லை என்ற அடிப்படையில் திட்டக்கூடிய மனிதர்கள் என்னை நோவினை செய்வதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறதா சொல்கிறாங்க. காலத்தை திட்டுவதன் மூலமாக ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கின்றான். ஏனென்று சொன்னால் நான் தான் காலமாக இருக்கின்றேன், இரவு பகலை நானே மாறி மாறி வர செய்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ் தூர் சொன்னதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் அல்ல நேரம் சரியில்லை என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை முதலில் நாம் விட வேண்டும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க விலக்கி விட்டால்தான் அந்த முதல்ல ஒரு வசனம் பார்த்தோமே, முழுமையாக இஸ்லாத்தில் நுழையக்கூடியவர்களாக ஆக முடியும். இதை தெளிவாக விளங்கிக்கணும். எதனால் இந்த ஹதீஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அறியாமை கால மக்களுக்கு மத்தியில் ஒரு விஷயங்கள் ஒரு செயல் நடக்கும் பொழுது அவர்கள் இந்த மாதிரி கால நேரத்தை ஏசுகிறாங்க. அப்படி ஏசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 45வது அத்தியாயத்தில் 24வது வசனமாக இறக்குகின்றான், வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா. மேலும் மறுமையை நம்பாத அவர்கள், அல்லாவே இந்த விளக்க உரையிலே கொடுத்துட்டாங்க அவங்க. அல்லாஹ் சொன்னதாக, யார் கால நேரத்தை ஏசுகிறானோ திட்டுகிறானோ அவன் எப்படிப்பட்டவன்? மறுமையை நம்பாத அவர்கள் நமது இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கையே கிடையாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவன் காலத்தை ஏசுறான். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் நமூத்து ஒ நஹியா ஒமா யுஹுலிகுனா இல்ல தஹர. இதுவும் நான் முக்கிய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையும் அவங்க எப்படி பேசுகிறாங்க,
காலத்தை திட்டுறாங்க, நமக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் அப்படி நடக்குது திட்டுறாங்க. திட்டிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, நம்மளை வந்து மரணிக்கிறோம், நம்ம பிறக்கிறோம், இதையெல்லாம் காலம் தவிர வேறு எதுவுமே நம்மை அழிப்பதில்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காலம்தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம பிறக்கிறதும் காலம் தான், நேரம் தான் காரணம். நம்ம இறக்கிறதுக்கு நேரம் தான் காரணம். இந்த காலம் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதுதான் நம்ம, இதை தவிர வேறு எதுவுமே நம்மளை அழிப்பதில்லை. ஆனால் இப்படி ஒரு முஸ்லீமுடைய அந்த பண்பு இருக்கலாமா? எப்படி இருக்கணும் முஸ்லீமுடைய பண்பு? அல்லாஹுவால் தான் எல்லாம் நமக்கு நடக்கின்றன என்பதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த விஷயத்தை சொல்லி திருப்பி சொல்ல அடுத்த ஒரு வசனத்தில் ஒமாலஹும் பிஸாலிக மின் இல்மின், அவர்களுக்கு அது பற்றிய அறிவு கிடையாது. கால நேரம் யார் தந்தது, கால நேரத்தை யார் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு கொடுத்தது, கால நேரத்தை யார் சுழல செய்வது, கால சக்கரத்தை, இதை பற்றிய அந்த அறிவு அவர்களுக்கு கிடையாது. இன்ஹும் இல்லாயல் உன்னூன், அவர்கள் இது பற்றி கற்பனையாக எண்ணுகிறார்களே தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதா சொல்லிட்டான். நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருந்தாலும் துன்பகரமான விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு கால நேரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கால நேரத்தினுடைய அறிவு இல்லை. உங்களுக்கு எதுவுமே நீங்கள் கற்பனையாக நினச்சிட்டு தான் அந்த உலகத்தில் வாழ்கிறீங்க. மறுமையில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அதைத்தான் அந்த உள்ளுணர்வாக அந்த வசனத்தை நாம் உணர முடியுது. அப்போ இதையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் விளங்கிக் கொள்ளணும். என்ன, நம்ம வந்து ஏதோ வந்தோம், ஜும்மாவுடைய உரையை கேட்டோம், ஏதோ ஒரு பட்டிமன்றத்துக்கு போனோம், அங்கே பேசின பேச்சை கேட்டோம், மேடை நிகழ்ச்சிக்கு போனோம், பேசின பேச்சை கேட்டோம் என்று இல்லாமல் இறையச்சமுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பார். இறை நம்பிக்கையுடையவர்களாக ஆக வேண்டும் என்றால், மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கை அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான், இந்த உலகத்தில் தந்திருக்கின்றான், அந்தந்த விஷயத்தில் எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்விடத்திலும் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ, செய்யுங்கள் என்று சொன்னார்களோ அதை மட்டும் செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.